அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய ஆண்டு தொடங்கிவிட்டது. கிறிஸ்துவின் வருகைக்கு தயாராவதற்கு தேவன் நமக்கு அதிக நேரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதே இதன் பொருள். நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நம் கையில்தான் உள்ளது. அதனால்தான் 2025ஆம் ஆண்டிற்கான நமது மோட்டோ நன்மை செய்ய வேண்டிய நேரம் இது. தேவ பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டுள்ளோம். இது நிச்சயமாக எளிதானது அல்ல. குறிப்பாக நாம் தீமைகளின் ஆளுமைகளால் வகைப்படுத்தப்படும் ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவி நமக்கு தேவையான பலத்தை தருவதால் இது சாத்தியமாகிறது. நன்மை என்பது தேவனை பிரியப்படுத்தும் மற்றும் அவருடைய விருப்பத்திற்கு ஒத்ததாக இருக்கிறவை ஆகும். மேலும் இயேசு கிறிஸ்து நன்மையை செய்வது என்றால் என்ன என்பதை நமக்கு கற்பித்துள்ளார். எல்லா மனிதர்களும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மிலிருந்து தொடங்குவோம். உங்களுக்கே நன்மை செய்து உங்கள் சொந்த இரட்சிப்பில் உங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தத்தை பற்றி கேளுங்கள். இயேசுவின் முன்மாதிரியை பாருங்கள். உங்கள் ஆத்மாவை வளர்த்து கொள்ளுங்கள். தேவன் மற்றும் உங்கள் அண்டை அயலாருடன் உங்கள் உறவை வளர்த்து கொள்ளுங்கள். மேலும் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்பும் அனைத்து நல்ல விஷயங்களையும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என உணர்வீர்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்ததை மட்டுமே விரும்புகிறார்கள். நம் குழந்தைகளுக்கு எது சிறப்பாக இருக்க முடியும்? இயேசுவின் அன்பையும் கிறிஸ்துவின் திருச்சபையின் மதிப்பையும் அவர்களுக்கு கற்பிப்பதை விட. இந்த நாட்களில் இது எளிதானது அல்ல. அவர்களின் இரட்சிப்பின் பற்றுதலில் வரவும் அவர்களின் நம்பிக்கையை வடிவமைக்கவும் அவர்களுக்கு உதவுவோம். நல்லது செய்ய வேண்டிய நேரம் இது. நமது முயற்சிகள் சபையில் தொடர்கின்றன. நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் இரட்சிக்க நினைக்கும் பலமான மற்றும் ஒன்றுபட்ட சபையை கட்டி எழுப்புவதற்காக நம்முடைய வித்தியாசமான வரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் நல்ல காரியங்களை செய்வோம். ஏனெனில் அவ்வாறு செய்வதன் மூலம் நற்செய்தி இன்னும் செல்லுபடியாகும் மற்றும் வல்லமை வாய்ந்தது என்பதை நிரூபிக்கிறோம். ஆம், இந்த சூழ்நிலையிலும் கூட இயேசுவின் அன்பை நம் நடத்தையின் மூலம் மக்களுக்கு அனுபவிக்க உதவலாம். பிறகு மற்றவர்களும் பார்த்து உணர்வார்கள், இங்கே இவர்கள் நல்லது செய்கிறார்கள். தேவாலயத்திற்கு வெளியே நாம் காலடி எடுத்து வைக்கும்போது நன்மை செய்வது நின்றுவிடாது. மற்றவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாமே விரும்புகின்ற அதே நன்மையை நாம் எப்பொழுதும் அவர்களுக்கும் செய்ய வேண்டும். அதைதான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வரவிருக்கும் மாதங்களில் நல்ல செயல்களை செய்ய தேவன் பல வாய்ப்புகளை உருவாக்குவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம் கண்களையும் இருதயத்தையும் திறந்து வைத்திருப்பதுதான். அத்தகைய வாய்ப்புகளில் பயன்படுத்தி கொள்வோம். உண்மையில் நாம் அவைகளை தீவிரமாக தேடுவோம். மற்ற மனிதர்களின் அவலங்களும் தேவைகளும் இதில் அடங்கும். நம் அண்டை அயலாரின் கண்ணுகளுக்கு தெரியாத ஆத்துமாக்களின் இரட்சிப்பை பற்றி நாம் கவனிப்பதும் அதே நேரத்தில் அவர்களின் வெளிப்படையான துயரங்களையும் தேவைகளையும் புறக்கணிக்கிறது நம்பத்தகுந்தது அல்ல. சில நேரங்களில் ஒரு நல்ல செயல் ஒரு நபரின் இதயத்தை நற்செய்திக்கு திறக்க ஒரு நல்ல வழியாகும். நல்லது செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் செய்ய வேண்டியது நேரம் ஒதுக்குவது மட்டுமே. நமது செயல்பாடுகளின் பட்டியலை எடுத்து அவற்றில் நாம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் உண்மையில் ஏதாவது நன்மை செய்கிறதா என்று பார்ப்போம். நாம் விட்டுவிடக்கூடிய போதுமான விஷயங்கள் உள்ளன. பின்னர் நம் நேரத்தை கொண்டு சிறந்த விஷயங்களை செய்யலாம். நல்லது செய்ய வேண்டிய நேரம் இது. நாம் தயங்க வேண்டாம். நாம் சாக்கு போக்குகளை தேடவோ அல்லது சோர்வடைய அனுமதிக்கவோ கூடாது. தேவன் தரும் காலத்தை மீட்டு கொள்ளுவோம். நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிப்பார். இப்பொழுது நல்லது செய்வோம்.